அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணிகன். இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது, உங்களுடைய லட்சிய பாதையை நீங்கள் வெற்றிகரமாக கடந்து உங்களுடைய இலக்கினை அடைவதற்கு நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய பண்புகளில் முக்கியமான ஒரு பண்புதான் பொறுமை. நம்மிடம் அனைத்து விதமான திறமை இருந்தும், நம்ம இலக்கை அடைய அனைத்து விதமான திறமை இருந்தும் பொறுமை என்ற ஒன்று இல்லையா, நம்மளுடைய இலட்சியம் என்பது, இலக்கு என்பது எப்பொழுதுமே எட்டாக்கனியாகத்தான் இருக்கும். உதாரணமாக, ஒரு விதை மண்ணில் விதைத்ததிலிருந்து முளைப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது. முளைத்த மரம் காய்த்து குலுங்குவதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. அதுபோல நாம் நம்முடைய வாழ்வில் ஜொலிப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் எப்பொழுது வரும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அதுவரை நாம் பொறுமையாக நம்மளை நாமே செதுக்கிக் கொண்டு நம்மளுடைய துறையில் நம்மளை வல்லவராக மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். முயற்சி எப்பொழுதும் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். பயிற்சி எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த காலம் வரும் பொழுது வாய்ப்பு உங்களுடைய கதவை தட்டும். வாய்ப்பு உங்களுடைய கதவை தட்டும் பொழுது நீங்கள் அந்த வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு தகுதியானவராக, பயிற்சியும் முயற்சியும் மேற்கொண்டவராக, முழு தகுதியுடையவராக இருந்தால் அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நீங்கள் மிளிர்வதற்கான காலமாக இருக்கும். அப்படி இல்லை, வாய்ப்பு இல்லை என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் உறங்கி கிடந்தால் அந்த காலம் வரும் பொழுது கூட உங்களால் ஜொலிக்க முடியாத நிலை ஏற்படும். பொறுமையுடன் சேர்ந்து பயிற்சி எடுத்துக்கொண்டே இருந்தால் உங்களை உங்களுடைய வெற்றியிலிருந்து யாராலும் தடுக்க முடியாது. ஒரு மூங்கில் தான் விண்ணளவு உயர்வதற்கு 5 வருட காலம் எடுக்கும். அந்த 5 வருட காலத்திலும் அது தன்னுடைய வேரை, தன்னுடைய ஆதாரத்தை அந்த நிலத்தில் பதித்து கொண்டிருக்கும். பதித்து அடுத்த 5வது வருடத்தில் பார்த்திருக்கும் விளையில் அது எவ்வளவு உயரமாக வளரும் என்பது ஒரு அதிசயமான ஒரு விடயம். அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையை எந்த அளவுக்கு கடைபிடித்து உங்களுடைய திறமையினை வளர்த்து கொண்டிருக்கிறீர்களோ, வாய்ப்பு உங்களை அழைக்கும் பொழுது சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய இலக்கினை அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே பொறுமையோடு முயற்சியையும் பயிற்சியையும் மேற்கொண்டு இருங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போது சிறகடித்து பறக்கலாம். அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரைக்கும் நான் கிருஷ்ணிகன்.